அமெரிக்கா வழங்க போற 820 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் இந்திய ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அவை? இந்தியாவுக்கு வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் என்ன? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து 2 சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்க போகுது. 1 ஜாவ்லின் ஏவுகணைகள், எதிரிகளோட டேங்குகளை துல்லியமாக அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை. 2 ஜீரோ மிஸ்னு சொல்லுவாங்க, குறி வச்சா ஏற விழணும் அப்படிங்கிற மாதிரி இலக்க பின் பாயிண்டாக தாக்கக்கூடிய எக்ஸ்காலிபர் எரிகுண்டுகள். இந்த 2ம் ஏற்கனவே வீர தீர புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய நம்ம இராணுவ வீரர்களுக்கு கூடுதல் கைகள் மாதிரி செயல்பட போகுது. இந்த 2 ஆயுதங்களை பற்றி போக போக சொல்கிறேன். அதோட செயல்பாடுகள் ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. சமீப காலமாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த வர்த்தக சண்டை வாய்க்கா தகராறு மாதிரி எழுபறியாக இருந்துக்கிட்டு இருக்க நிலையில் இந்த ஆயுத ஒப்பந்தம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது வெறும் ஆயுத கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் கிடையாது. எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு வலுவான புத்திசாலித்தனமான ஆயுத சக்தி தேவை அப்படிங்கிறத இந்தியா அமெரிக்கான 2 நாடுகளும் உணர்ந்ததால தான் 820 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை அனுப்பப்படுது. என்னன்னா, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அமைதியாக வச்சிருக்க இந்தியா ஒரு முக்கியமான கூட்டாளி. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த ஆயுதங்களை வழங்கணும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுத உதவி இந்தியா அதோட எல்லை பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கான்ஃபிடென்ட்டாக கையாள உதவும் அப்படின்னு அந்த அறிக்கையில் அமெரிக்கா சொல்லியிருக்கு. இங்கே அமெரிக்கா, இந்தியா 2 நாடுகளுக்குமே இந்தோ பசிபிக் பிராந்தியம் மேலே தீவிரமான கண் இருக்குது. எல்லாம் யாருனால? சீனானால தான். இந்தோ பசிபிக், இந்திய பெருங்கடல் ப்ளஸ் பசிபிக் பெருங்கடல், இந்த பகுதிகளை உள்ளடக்கின ஒரு பெரிய பகுதி. இது இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, சீனா, அமெரிக்காவை உள்ளடக்கினது. சீனா இந்தோ பசிபிக் பகுதியில் இராணுவ நடவடிக்கைகளை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்தியாவுக்கு வர்த்தகத்துக்கு ஒரு பாதுகாப்பான கடல் பகுதி தேவை. அதே மாதிரி அமெரிக்காவோட பவருக்கு சீனா சவாலாக இருக்குது. அதோட அமெரிக்காவோட நட்பு நாடுகளான இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான், தென்கொரியாவுக்கும் சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதோட காலநிலை மாற்றங்கள், கடற்கொள்ளையர்கள், சைபர் தாக்குதல்கள், பயங்கரவாதம், இதுவும் இந்த பிராந்தியத்தில் பெரிய தலைவலியாக இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் இந்தியா, அமெரிக்கா 2க்குமே இந்தோ பசிபிக் பிராந்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.